படத்தினுடைய நாயகன் என் அன்பிற்குரிய அண்ணன் புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்களுக்கும், இந்த விழாவினுடைய நாயகன் இனிய சகோதரர் இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி அவர்களுக்கும், என் அன்பிற்குரிய அப்பா இந்த படத்தின் இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களுக்கும், நிறைந்து அமர்ந்திருக்கிற என் உயிருக்கு இனிப்பான தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். சட்டப்படி குற்றம், படத்துக்கு பேர் தான் சட்டப்படி குற்றம். சட்டப்படி எதெல்லாம் சரியாக இருக்கணுமோ அதெல்லாம் சட்டப்படி குற்றம்ங்கிற பெயரில் வந்திருக்குது. அப்பா எஸ்.ஏ. அவர்கள் பேசும்போது எதெல்லாம் இங்கே சட்டப்படி குற்றமாக இருக்குதுன்னு பட்டியலிட்டு பேசினாங்க. இந்த நாடு லஞ்சம் தேசியமயமாக்கப்பட்ட ஒரு நாடு. இது நாட்டின் சட்டங்களை படிச்சிங்கன்னா வேடிக்கையாக இருக்கும். நீங்கள் தண்ணி அடிக்க போகும்போது வாகனத்தில் போகலாம், தண்ணி அடிச்சுட்டு குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது, கைது பண்ணிடுவாங்க காவல்துறை. அப்படி ஒரு சட்டம் இருக்குது. போகும்போது நீங்கள் இரு சக்கரத்துலேயோ கார்லேயோ போகலாம், வாகனத்தில் போகலாம். குடிச்சிட்டு விட்டுட்டு வீட்டுக்கு நடந்தேன் போகணும். அப்படி ஒரு சட்டம் இருக்குது. பான் பராக்கை போட்டு நீங்கள் எங்கே வேணாலும் துப்பலாம், கடையில் விற்கக்கூடாது, சட்டம் இருக்குது. சிகரெட்டை நீங்கள் எங்கேயும் நின்று பிடிக்கக்கூடாது, ஆனால் கடையில் விற்கலாம். அப்படி ஒரு சட்டம் இருக்கு. இந்த சட்டம் தான் அப்பா குற்றங்கிறாங்க. அது சரி செய்யணும். இது அப்பாவுடைய கோபம் இல்லை, இந்த சமூகத்தின் மீது, இந்த மண்ணின் மீது, இந்த மக்களின் மீது அவருக்கு இருக்கிற அளவு கடந்த அன்பு, அதீதமான அன்பு. அன்பின் எல்லை மீறல் தான் கோபமாக உருமாறுது. சமூகத்தின் மேல் இருக்கிற பற்று தான் ஒருவனுக்கு கோபமாக மாறுது. அந்த கோபம்தான் இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சில படங்கள், பெரும்பாலும் படங்கள் படமாக வரும், சில அரிதான படங்கள் தான் பாடமாக வரும். அப்படி ஒரு பாடமாக வந்திருக்கிற படம் தான் சட்டப்படி குற்றம். உலகில் மானுட சமூகத்திற்கு எதிரான அடக்குமுறைக்கு மாமருந்தே புரட்சிங்கிறான் மாமேதை மார்க்ஸ். அப்படி அடக்குமுறைக்கு எதிரான மாமருந்து தான் இந்த படம். உலகில் இன்னைக்கு எத்தனையோ புரட்சியாளர்கள் இருக்கிறாங்க, என் தலைவன் பிரபாகரன் உட்பட. ஆனால் எண்ணற்ற புரட்சியாளர்கள் இந்த மண்ணில் இருந்தாலும் சேகுவேரா அதில் ஒரு தலை சிறந்த புரட்சியாளர், ஒரு மானுட சமூகத்தின் விடுதலைக்கான குறியீடாக அவனை நம்ம பார்க்குறோம். ஏன்னா என் தலைவன் பிரபாகரன் கூட என் இனம், என் மொழி, என் மக்கள், என் நாடு விடுதலை என்று போராடினார். இந்த மண்ணின் விடுதலைக்கு போராடிய சுபாஷ் சந்திர போஸும் பகத்சிங்கும் தன் தாய் நாடு அடிமைப்பட்டு கிடக்குது, அதை விடுதலை செய்யணும்னு போராடினான். ஃபிடல் காஸ்ட்ரோ கூட கியூப விடுதலை, தன் மக்கள், தன் இனம், தன் நாடு அடிமைப்பட்டு கிடக்கு, விடுதலை செய்யணும்னு போராடினான். ஆனால் சேகுவேரா அப்படி இல்லை, அவன் அர்ஜென்டினா. ஆனால் அவன் போராடினது கியூப விடுதலைக்கு. அவன் மொழி இல்லை, அவன் இனம் இல்லை, அவன் மக்கள் இல்லை, ஆனாலும் அவன் போராடினான். ஏன்னா எந்த நாடு உலகத்தில் அடிமைப்பட்டு கிடக்குதோ அந்த நாடெல்லாம் என் தாய் நாடு என்று பேசிய புரட்சியாளர். அந்த புரட்சியாளனுடைய வடிவமாக தான் திரையிலே எனது அன்பு அண்ணன் புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த மண்ணில் சேகுவேரா வேடத்தை தாங்கி நடிக்கிறதுக்கு ஒரே ஒரு நடிகருக்கு தான் தகுதி இருக்கு, அது அவருக்கு தான் இருக்குது. அது அண்ணன் கூட சொன்னாங்க, இந்த வேடத்தில் தம்பி விஜய் நடிச்சிருந்தான்ட்டு. அதை நாங்கள் பகலவன் படத்தில் பார்த்துப்போம். இந்த படத்தில் அப்பாவுடைய சரியான தேர்வு புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்களை தேர்வு செஞ்சது. பிறகு உரையாடல் ஆசிரியராக என்னுடைய அன்பு சகோதரன் பிரபாகரை தேர்வு செஞ்சது. இது இரண்டுமே மிகப்பெரிய வலிமை. சேகுவேரா அந்த தோற்றத்தில், அந்த உடையில துப்பாக்கி தூக்கி தொப்பியோடு நிற்கிறதுக்கான கம்பீரமும் அந்த எண்ணமும் அந்த சிந்தனையும் இருக்குதுன்னா தமிழ் திரையுலகில் என்னுடைய அருமை அண்ணன் சத்யராஜ் அவர்களுக்கு தான் இருக்குது. அது இந்த படம் பல விஷயங்களை அலசுது. அதனால தான் அப்பா கட்டாயம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பார்க்கணுன்னு ஐயா குஞ்சுமன் அவர்கள் கூட சொல்கிறாங்க, நீங்கள் பார்க்கணும். என்ன இங்கே இருக்குது அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு அச்சம் இருக்கு, பயம் இருக்கு, ஆனால் எல்லாருக்குள்ளேயும் ஒரு கோபம் இருக்கு. யார் முன்னின்று செய்கிறது அப்படிங்கிறதா இருக்குது. ஒன்று தான் நீங்கள் செய்யணும், மரணத்துக்கு பயப்படக்கூடாது, சாக துணிஞ்சு நிற்கணும்.
சாக துணிஞ்சிட்டா எல்லாம் சாதாரணமாயிரும். சாக துணிந்தவன் சரித்திரமாகிறான், சாக பயந்தவன் தரித்திரமாகிறான். இதுதான் வாழ்க்கை. எவன் அவன் இந்த மண்ணையும் மக்களையும் உயிருக்கு மேலாக நேசிக்கிறானோ அவன் தான் அந்த இடத்துக்கு வரணும். ஒவ்வொரு மனிதனும் தன் உள்ளங்கைகளால் நாள்தோறும் நிகழ்த்தக்கூடிய நிஜம் அது. இது புரட்சின்னு பொல்லாத வார்த்தைன்னு நினைக்காதீங்க, இதுதான் புரட்சி. இப்ப என்ன செய்றீங்க? ஓட்டுக்கு 500 ரூபாய். சரி, இது இப்ப இல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்திலே வந்துருச்சு இந்த உரையாடல். நம் நாட்டுல எவ்வளவு வாங்குனீங்க? ஓட்டுக்கு 500 ரூபாய். என்ன செஞ்சீங்க? 5 நாள் பசியாம சாப்பிட்டோம். 5 நாள் பசியாம சாப்பிடுவீர்கள் என் மக்களே, 5 வருஷம் பட்டினியா கிடப்பீர்களே என்று யோசிக்க சொல்லிக் கொடுக்கணும். இந்த வேலையை செய்கிற படம் தான் சட்டப்படி குற்றம். அப்ப எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்கு. இப்ப நாங்க என்ன கத்துக் கொடுக்க போறோம்? பணத்தை வாங்கிக்க. எதுல என்ன செய்யற? ஏன் நீ பணத்தை வாங்கிட்டு அவனுக்கு போடுற? என்னப்பா செய்யறது? புள்ள மேல அடிச்சு சத்தியம் வாங்கிட்டானப்பா, குலதெய்வத்து மேல அடிச்சு சத்தியம் வாங்கிட்டானே, பணத்து மேல அடிச்சு சத்தியம் வாங்கிட்டானே, பால் மேல அடிச்சு சத்தியம் வாங்கிட்டானே. சத்தியம் தானே இருக்கட்டும், கரும விடு. எல்லாத்துக்கும் நம்ம ஊர்ல பூசாரி பரிமாறம் வச்சிருக்காங்கல்ல, பரிகாரம் வச்சிருக்காங்கல்ல. அப்ப என்ன செய்யலாம்? 5000 வாங்கினா ஒரு 50 ரூபாய் சீலம் முந்தானையில நேர்த்தி கடனா முடிஞ்சிட வேண்டியதான். எந்த குலசாமி தலையில அடி சத்தியம் வாங்கினானோ அந்த குலசாமிக்கே முடிஞ்சிட வேண்டியதான். ஓட்டு போட போகும்போது நேர குலசாமி கோயில்ல உண்டியில போட வேண்டியது, ஓட்டை மாத்தி போட வேண்டியது. இந்த செயல்தான் புரட்சி. இதை செய்ய தூண்டுகிற வழிகாட்டுகிற படம் தான் சட்டப்படி குற்றம். எது எது சட்டப்படி சரியா இருக்கணுமோ அதெல்லாம் இல்ல. ஒரு காவல்துறை எப்படி இருக்கணும், ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணும், ஒரு மாவட்ட ஆட்சியாளர் எப்படி இருக்கணும், அதெல்லாம் முறையா இல்ல. அப்ப முறையா இருந்தா இந்த நாடு எப்படி இருக்குங்கிற ஒரு கனவு அப்பா எஸ்எஸ்சி அவர்களுக்கு இருக்குது. அந்த கனவு தான் இந்த சட்டப்படி குற்றம். எத்தனையோ எங்க அப்பாவுக்கு எவ்வளவு சிறப்புகள் இருக்குது, ஆனா அதுல ஒரு சிறப்பு காலம் தவறாம. அதே போல இந்த படம் சரியான நேரத்துல காலம் தவறாம வருது. வருகிற 25ஆம் தேதி பல மேடை ஓட்டு செய்கிற பரப்புரையை ஒரு படம், இந்த படம் மட்டுமே செய்ய போகுது. மாற்றம் நீங்க எப்பவுமே பாருங்க, ஒரு சிறு பொறிதான் எவ்வளவு பெரிய கோலமானாலும் ஒரு புள்ளியில இருந்தான் தொடங்குது. பெரிய சமூக மாற்றத்திற்கு இந்த படம் வித்திட போகுது. துணிஞ்சு சொல்லணும், யாராவது ஒருத்தர் துணிஞ்சு சொல்லணும். அந்த துணிவு எங்க அப்பாவுக்கு இருக்கு. அந்த திமிரும் துணிவு என் மண்ணில் இருக்குது, ராமநாதபுரத்து மண்ணில் இருக்குது. அந்த மண்ணில் இருந்து வருது. ஏன் அந்த மண்ணில் இருக்குதுன்னா, வெள்ளக்காரன் எங்களை பீரங்கி வச்சு எடுத்து சுடும்போது, துப்பாக்கி வச்சு 1 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து சுட்டுப்புறான்னு தெரியும் போதும், 3 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து பீரங்கி வச்சு குண்டு வீசி கொன்றுவான்னு தெரியும் போதும், என் பாட்டன் மாமன்ன மருதுபாண்டியும் என் பாட்டியார் வேலுநாச்சியாரு போர்க்களத்துல போனா செத்து போயிடுவோம்னு தெரியும். ஆனாலும் போய் செத்தான். ஏன்? எங்க கிட்ட இருந்தது வாளும் வேலும் தான். களத்தில் போனா மரணம் உறுதி, செத்து போயிருவேன், ஆனாலும் போய் சண்டை போட்டு செத்தான். ஏன்? எங்களுக்கு மரணத்தை விட மானம் பெரிது என்று வாழ்ந்தவங்க. அந்த மண்ணிலிருந்து வந்தவர் எங்க அப்பா, அந்த மண்ணின் மகன். அதனாலதான் நினைக்கிறத சொல்லணும், சத்தியத்துக்கு துணிஞ்சு நிக்கணும், சத்தியத்தின் பக்கம் நிக்கணும். நாம செத்தாலும் சத்தியம் சாகாது. சரித்திரத்துல சத்தியம் தோற்றதா செய்தி இல்லை. அந்த சத்தியம் தான் இந்த படம். ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் பார்க்கணும். உலகத்துல ஒழிக்கப்பட வேண்டிய 2 கொடுமை இருக்கு. ஒன்னு வறுமை, இன்னொன்னு அடிமை. இது 2ஐயும் ஒழிக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனின் கடமை. அதுக்கான போராட்டத்தின் தொடக்கம் தான் இந்த படம் சட்டப்படி குற்றம். எங்க அப்பாவினுடைய படைப்புகள்ல எத்தனையோ சிறந்த படைப்புகள் இருக்கு. நீதிக்கு தண்டனை, சட்டம் ஒரு இருட்டரை, சாட்சி, நான் சிவப்பு மனிதன், இப்படி எத்தனையோ புரட்சிகரமான கருத்துக்களை சொன்ன படம். அதெல்லாம் அவரை இந்த தமிழக மக்களுக்கு அறிமுகம் செஞ்சிருக்கு. உலக அளவில் அவரை அறிமுகம் செய்ய வச்ச 2 உன்னதமான படைப்புகள் இருக்கு. ஒன்று, தமிழ் திரைப்படத்தை உலக தரத்திற்கு எடுக்க முடியும் என்ற ஒப்பற்ற தமிழ் படைப்பாளியாக இருக்கிற மரியாதைக்குரிய ஐயா சங்கர் அவர்கள். இன்னொன்னு, ஒவ்வொரு தமிழனின் உள்ளத்திலும் இல்லத்திலும் குடியிருக்கிற என் அன்பு தம்பி விஜய் அவர்கள். இந்த 2 படைப்பும் எங்க அப்பாவுக்கு வாழ்நாளில் மிக உன்னதமான புகழை பெற்று தருகிற படைப்பு. அப்பா அவர்களை வாழ்த்தி வணங்கி இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கிற அத்தனை பெருமக்களுக்கும் என் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, இந்த படத்தில் பங்கேற்ற கலைஞர்களாக இருக்கிற என் அன்பு நண்பர் வெங்கடேஷ், அருமை தம்பி ஒளிப்பதிவாளர் அவர்களுக்கும், என்னுடைய அன்பிற்குரிய தம்பிமார்கள் விக்ரந்த், ஹரீஷ், அவருக்கு இணையாக நடித்த தோழியர்கள், என்னுடைய அன்பிற்குரிய அண்ணன் புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்களுக்கும் வெற்றி வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சீமான் சார் ரொம்ப அருமையா பேசினாரு, ரொம்ப அருமையா தொகுத்து வழங்குறாரு. இப்ப நம்ம என்ன பேசுறதுன்னா தடுமாற்றமா இருக்கு.
குஞ்சுமன் சார் சொன்ன மாதிரி நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணம் 3 பேர். என்னை நாடகத்தில் அறிமுகப்படுத்தின திளையராஜன் அவர்கள், சினிமாவில் அறிமுகப்படுத்தின எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் அவர்கள், எனக்கு வாய்ப்பு கொடுத்த குஞ்சுமன் அவர்கள். இவங்களுக்கு நான் என்னன்னைக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் ஆரம்பத்தில் வந்து 23 வயசில் சோம்பேறி, 1ஆம் நம்பர் சோம்பேறி வந்து அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது கூட லேட்டாக வர்றது, அப்புறம் கொஞ்சம் அந்த பக்கம் டேரக்டர் அந்த பக்கம் போயிட்டா எஸ்கேப் ஆகிடுறது, அப்புறம் அவர் எடிட்டிங் போயிட்டாருன்னா அப்பா நிம்மதின்ட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஊரை சுற்றுறது, இப்படி பொறுப்பு இல்லாமல் தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு எஸ்எஸ்சி சார் வந்து கோபமாக சொன்னாங்க, இந்த வயசில் நீ கஷ்டப்படலைன்னா நீ வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டே அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி எதுவும் மண்டையில் பட்டாலும் அடித்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் என்கிட்ட இந்த சோம்பேறித்தனம் போயிடுச்சு. அதுக்கு காரணம் வந்து எஸ்எஸ்சி சார் அவர்கள் தான். எனக்கு கடுமையாக உழைக்க கற்றுக் கொடுத்தவர், ஒரு டிசிப்ளின், ஒரு வேலையில் ஒரு ஒழுங்கை கற்றுக் கொடுத்தவர் எஸ்எஸ்சி சார். அதே மாதிரி பிளானிங், அவரை மாதிரி அருமையாக பிளான் பண்ண முடியாது யாராலையும். அவ்வளோ அழகாக பிளான் பண்ணவர். இந்த பிளானிங் வந்து அவர்கிட்ட இருந்தான். இந்த மாதிரி இன்னைக்கு நான் ஒரு டைரக்டராக இருக்கிறதுக்கு காரணம் எஸ்எஸ்சி சார் அவர்கள் தான். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் விஜய் கிட்டையும் அதே டிசிப்ளின். ஏன்னா இப்போ நான் நண்பன் ஷூட்டிங்கில் பார்த்தேன், அவருடைய நேரம் தவறாமை, அந்த ஒழுங்கு, அதெல்லாம் அவங்க அப்பா கிட்ட இருந்து அப்படியே வந்திருக்கு. அதே மாதிரி படங்களில் வந்து நான் எஸ்எஸ்சி சார்ட்டேருந்து கற்றுக்கிட்டது வந்து ஸ்க்ரீன் பிளே, ஒரு தொய்வில்லாத திரைக்கதை எப்படி அமைக்கிறது, அதே மாதிரி பரபரப்பாக எப்படி அமைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். அதெல்லாம் இப்போ இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து காமதேனு தேட்டரில் தான் இந்த சட்டமுறை இருட்டுற படம் பார்த்தேன். இப்போ ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது சூடேறி போச்சு. வந்து அவ்வளோ அருமையாக இன்வால்வ் ஆக வச்சு தேட்டரே ஒரே விசில் அடித்து கை தட்டி பார்த்து ரசித்து நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அதே மாதிரி நான் சிவப்பு மனிதன் படம் வந்து விருதுநகரில் நான் நாடகத்துக்காக போயிருந்தப்ப அந்த கேப்பில் போய் பார்த்தேன். அந்த படத்துலையும் அதே மாதிரி ஃபயர், சீனுக்கு சீன் ஃபயர். அதுக்கப்புறம் நீதிக்கு தண்டனை நான் முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண படம். அந்த படம் சாந்தி தேட்டரில் ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன். அதே அந்த மக்கள் கொதிச்சு எழுறது, அந்த படத்தோட ஒன்றி அப்படி ஒரு பரபரப்பையும் கைதட்டலையும் எந்த படமும் அதோ அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது அதே ஃபயர் அதே அளவில் இருக்குன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த படம் அந்த வரிசையில் அமையும் அப்படின்னு எனக்கு தோணுது. சத்யராஜ் சார் பார்த்தீங்கன்னா இப்போ நண்பன் ஷூட்டிங்கில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண அவ்வளோ வருஷம் கழிச்சு, அவரும் அந்த டிசிப்ளின், அவருடைய அந்த இன்னும் இவ்வளோ வருஷம் இவ்வளோ படங்கள் பண்ணி அவருடைய கடுமையான உழைப்பு, அந்த ரோலுக்காக வந்து அவர் பக்கம் தனியாக அப்படியே பேசிக்கிட்டே இருப்பார். பார்த்தா ஒரு வார்த்தை தான் இருக்கும், சேவர் கொடி செந்தில், இதுதான் டைலாக் அவர் ஃபர்ஸ்ட் பேசினது. அதை ஒரு 25 தடவை செஞ்சு ஒரு வாரமாக பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவருடைய ஈடுபாடு, அவர் ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட ஒர்க் பண்ணது. ஏன்னா அவருடைய கெட்டப்புக்காக நிறைய மெனக்கட்டும், கொஞ்சம் படுத்தினேன் அவரை. அவர் இருந்தாலும் பொறுமையாக அவ்வளோ மேக்கப் டெஸ்ட்டு கெட்டப்புக்கெல்லாம் ரொம்ப மெனக்கட்டிருக்காரு. அதனுடைய பலனை படத்தில் பார்க்கலாம். ஸோ அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இந்த படத்தில் பார்க்கும்போது ஒரு பெரிய வெயிட்டாக இருக்குது. அந்த படத்துக்கே வந்து சத்யராஜ் சாருடைய அவருடைய அந்த கேஸ்டிங், அந்த ப்ரெசன்ஸ் ரொம்ப இந்த படத்தை பார்க்கும், அந்த படத்து மேலே ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்துது. அதே மாதிரி விஜய் ஆண்டனி அவருடைய பாடல் நான் தொடர்ந்து இப்போ கூட நான் லொக்கேஷன் பார்க்கறதுக்காக யூரோப் போயிருந்தப்போ காரில் கேட்டுட்டு இருந்தேன். அவருடைய வேட்டைக்காரன் பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த கரிகாலன் பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதுமாதிரி நினைத்தாலே இனிக்கும் படத்தில் ஒரு பாடல் ரொம்ப பிடிக்கும். இன்னும் கேட்டால் நண்பனுக்கு அவரை இசையமைப்பாளராக போடலாமான்னு ஒரு யோசனை கூட வந்துச்சு. எதிர்காலத்தில் அது நிறைவேறும் நினைக்கிறேன். அது மாதிரி இந்த படத்துக்காக உழைத்த அத்தனை பேருக்கும், நடிகர்களுக்கும், டெக்னீஷியன்களுக்கும் இந்த படம் பெரிய அளவில் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.